அந்த குரங்கை பிடித்து வந்து உங்கள் முன்னிலையில் நிறுத்துகிறேன் என்றான். குமாரனுடைய வார்த்தைகளால் மகிழ்ச்சியடைந்த ராவணன் அவனை புறப்பட்டு செல்லுமாறு உத்தரவு கொடுத்தான். தந்தையை வணங்கி விடை பெற்று வீரர்களுடன் புறப்பட்டான் அக்ஷன். அசோக வனத்திலே பெரும் பகுதி அழிந்து விட்டது. எங்கு பார்த்தாலும் உடைந்த ரதங்களை உடைய பாகங்களும் அரக்க வீரர்களுடைய சிதைந்த உடல்களும் பரவி கிடந்தன. கோர யுத்தம் நடந்த ரணகளமாக காட்சி தந்தது. உடலிலே அரக்க வீரர்களுடைய இரத்தம் வழிந்தோட செக்கச் சிவந்து உதய சூரியனை போன்று காட்சியளித்தார் மாருதி. வீரர்கள் பின்தொடர அசோகவனத்தை அடைந்த அக்ஷகுமாரன் மாருதியின் தோற்றத்தை கண்டு வியந்தான். மிகுந்த பராக்கிரமசாலியாக விளங்கும் இந்த வீரனை சாதாரண குரங்கு என எண்ணியதாலேயே நம் சேனாதிபதிகளும் மந்திரி குமாரர்களும் மரணத்தை அடைந்தனர் போலும். எதிராளியை நன்கு அறிந்து அதற்கேற்ப யுத்தம் செய்தாலன்றோ வெற்றி நம் பக்கம் இருக்கும் என்று மனத்திலே எண்ணியவனாய் வில்லிலே நாணேற்றி 8 திக்குகளும் கிடுகிடுவென்று நடங்க சப்தித்தான். ஆஹா, நீ என்றோ தகுந்த வீரன், என்னுடன் ஈடு கொடுத்து போரிடத் தகுதி வாய்ந்தவன் என்று கூறியவாறு துள்ளினார் மாருதி. அக்ஷகுமாரன் தேர்தட்டிலே நின்று திம்மநாதம் செய்தான். தேவர்களாலும் தடுக்க முடியாது தங்கு தடையின்றி ஆகாய மார்க்கத்தில் செல்லக்கூடிய 8 குதிரைகள் ரதத்திலே பூட்டப்பட்டிருந்தன. ஆஞ்சநேயருடைய விழிகள் சிவந்தன. எதிரியின் சிம்மநாதம் அவருடைய நரம்புகளை வீறு கொண்டு புடைக்கச் செய்தது. 2 தோள்களையும் தட்டியபடி யுத்தத்துக்கு தயாரானார். ஹடா வானரமே, நான் யார் தெரியும்?